இல்லம்மா, உண்மையதான் சொல்றேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகணும். வாய் மூடுறி. திரும்ப திரும்ப போய் சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய், உங்க சாயம் வெளுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வரீங்கன்னு அக்காக்கு தெரிஞ்சு போச்சு. ரோஹிணி, நீ இப்படி என்ன ஏமாத்தவே நினைக்கவே இல்ல. அம்மா கிட்டயே நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த மறைச்சிட்டல. உன்னால எப்படி என்கிட்ட இருந்து மறைக்க முடிஞ்சது? உனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையால என் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் குழந்தை பெத்துக்க நீ ஆசைப்பட்டிருக்கல. அப்போ உனக்கு இந்த அம்மாவை விட இந்த கண்ணுக்கு தெரியாத குழந்தை முக்கியமா போயிடுச்சா? அம்மா, உன் அம்மா மேல நீ வச்சிருக்கிற அன்பு இவ்வளவுதானா? இல்லம்மா, உங்களை போய் சொல்லி ஏமாத்தணும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. 4-5 வருஷம் கழிச்சு நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தாம்மா வந்தேன். அப்பதான் எனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையால உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு ஜோசியர் சொன்னதா நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படிம்மா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? ஒரு பொண்ணு தான் கர்ப்பமா இருக்க விஷயத்த முதல்ல புருஷன் கிட்டதான் சொல்லுவா, அடுத்த அம்மா கிட்ட சொல்லுவா. ஆனா எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கவே இல்லம்மா. வெளியவும் யார்கிட்டயும் சொல்லி சந்தோஷப்படவும் முடியல. ஆமாத்த, உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைப்போம். ஆனா நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு பயந்துதான் சொல்லாம விட்டுருவோம். எங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே போட்டு புழைப்போம். அக்கா, ரோகிணியை பத்தி நமக்கு நல்லா தெரியும். என்ன ஜோசியரே, நல்லா பார்த்து தானே சொன்னீங்க? ஐயா, நான் 1க்கு 2 தடவை நல்லா பார்த்துட்டேன். எல்லாமே கெட்ட விஷயமா தான் காட்டுது. ஜாதக அமைப்பு படி உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா அவ அம்மா உயிருக்கு ஆபத்து தான் சொல்லுது. ஐயா, இதுக்கு பரிகாரம் ஏதாவது செஞ்சா அம்மா உயிருக்கு ஆபத்து இல்லாம பண்ண முடியுமா? இதுக்கு பரிகாரம் எதுவும் கிடையாதம்மா. உங்க அக்காவுக்கு குழந்தை பிறக்காம இருந்தாதான் உங்க அம்மாவுக்கு ஆபத்து இல்லை. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஐயா, நான் வரட்டுங்களா? இருங்க, இந்தாங்க, வாங்க. நல்லது, வரம்மா. என்னக்கா, இந்த ஜோசியரும் குழந்தை பிறந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போறாரு. ரோகிணி, இப்போ நீதான் முடிவெடுக்கணும். அம்மா முக்கியமா இல்ல குழந்தை முக்கியமானு? என் குழந்தையால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதும்மா.
ஜோசியம் சில நேரம் பொய்யாவும் ஆயிருக்குல்லம்மா. இந்த விஷயத்துல அப்படிதான் நடக்கும்னு எனக்கு தோணுதுமா. கடவுள் அருளால எனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். உங்க உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராதுமா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. ரோஹிணி ப்ளீஸ். எழுந்துரு, அழாத. ஆமத்து 4-5 வருஷம் கழிச்சு பொக்கிசம் மாதிரி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது தெய்வம் கொடுத்த குழந்தை. இந்த குழந்தையோட கண்டிப்பா உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதத்த. என்ன ஜோசியரே, நான் சொன்னபடி அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுல போய் சொல்லிட்டீங்களா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே சொல்லிட்டேன். என் மனைவி குழந்தைகளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அதான் நீ தான் நான் சொன்ன மாதிரி போய் சொல்லிட்டல்ல. ஆ? இனிமேலு உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள ஒண்ணும் பண்ண மாட்டேன், நீ பயப்படாத ஜோசியரே. ஆனா ஒண்ணு, நான் போன பிறகு நீ அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போய் ஏதாவது உண்மையை வளர்ன, உன்னை குடும்பத்தோட கொளுத்திடுவேன், ஜாக்கிரதை. அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன்.